ஓகேண்ணா. என்னம்மா அது? Nematophorus or whole breathing root, these are the found in the mangrove trees. இல்லம்மா அப்படி வராது. தப்பு இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இதான் அனுப்பிச்சிங்க. நல்ல பாயிண்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நெமட்டோபோரஸ் ஆர் கால்டு பிரீத்திங் ரூட்ஸ். கரெக்ட் தான், இந்த பிரீத்திங் ரூட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கன்னா அவங்க என்ன டைரக்ஷன்ல வளருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, இது எர்த்து, எர்த்துல இருந்து கீழே போனா ஜியோகிராபிக், மேல போனா நெகட்டிவ் ஜியோகிராபிக். அப்போ நெகட்டிவ் ஜியோகிராபிக் சைட்ல தான் இது வளருதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? லைட் இருக்கு, லைட்டோட டைரக்ஷனுக்கு இது பாசிட்டிவ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாயிண்ட். இது தவிர்த்து இது போட்டோட்ராபிக்கா இல்ல ஏரோட்ராபிக்கானா, அது எதுக்காக வளருது, ரீசன். ஸோ அந்த ரீசன் நம்ம பார்த்தோம்னா இது ரீசன் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டைரக்ஷன். சாய்ஸ்ல ஏரோட்ராபிக் இல்லைன்னா நம்ம அடிக்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம இதை சூஸ் பண்ண முடியாது. ஓகே தானே? ஸோ ஆல்சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் சூஸ் பண்ண முடியாது. இது ஸ்டேட்மெண்ட், இது கரெக்ட் தான், தப்புனாலும் சொல்ல. நம்ம சாய்ஸ்ல ஏரோட்ராபிக்னால நான் ஏரோட்ராபிக் ஆன்சர் கொடுத்துருக்கேன், வேற எதுவும் இல்லை. அடுத்த கண்ணா கவனிங்க. இப்போ இந்த இது நம்ம டயக்ராம் கேட்கலாம். இட்ஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேரடாக்ஸ். அப்படின்னா இப்போ 3 காலம் கொடுத்துருக்காங்க. காலம் சி, ஏ, பி. டக்குன்னு பார்த்துடலாம். நீங்க சிக்கு இந்த இடத்துல நின்று இருக்கீங்க, சியை பார்த்த மாதிரி இந்த இடத்துல நின்று இருக்கீங்க. அது ஏயை பார்த்த மாதிரி இங்க நின்று இருக்கீங்க. அடுத்து பியை பார்த்த மாதிரி இங்க நின்று இருக்கீங்க. இப்போ இங்க இருந்து உங்களை ஒரு ப்ரெஷர் அமுக்கும், இங்க இருந்து ஒரு ப்ரெஷர் உங்களை அமுக்கும். தண்ணிக்கு கீழே போக போக உங்களை அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ப்ரெஷர் ஹெவியா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 ப்ரெஷருமே ஈக்குவலா தான் இருக்கும். ஏன் 3 ப்ரெஷர் ஈக்குவலா இருக்கும்? கண்ணா சார் இது பார்க்க பெருசா இருக்கே, இது பார்க்க இதா இருக்கே, பார்க்க அதா இருக்கே, கிடையாது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட், நீங்க இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனை பாருங்க. உங்க மேல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும், அடுத்தது இங்கிருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்தது இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். சரி, இந்த மாதிரி 3 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த 3 ஸ்ட்ரெயிட் லைனுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ 3 ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவல்னா இந்த 3 இடத்துலயுமே நமக்கு ப்ரெஷர் வந்து ஈக்குவலா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப PA which is equal to PB which is equal to PC. அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சார் ஒருவேளை ஏதாவது ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆயிருந்துச்சுன்னா, இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாம ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஆயிருந்துச்சுன்னா, அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு உள்ள போட்டு ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சரிங்க சார். இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா பாருங்க, வாட் இஸ் அ பிரஷர் ஆன் த ஸ்விம்மர் 10 மீட்டர் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் த லேக். லேக்னா ஒரு ஏரி. சரி, அந்த ஏரிக்கு 10 மீட்டருக்குள்ள ஒரு ஸ்விம்மர் இருக்காரு. சரி, நீந்திக்கிட்டு இருக்காப்ல. அப்ப அவர் எவ்வளவு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ட்டு. சரிங்க சார், நமக்கு ஃபார்முலா P ஈக்குவல் டு P நாட் பிளஸ் ரோ ஜிஹெச். P நாட் ஒரு ATM ஆர் 1.013 into 10 to the power plus 5 பாஸ்கல். ரோனா டென்சிட்டி. நான் நார்மலா கொஸ்டின் பேப்பர்ல வாட்டர் டென்சிட்டி தரலைன்னா 1000 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப் எடுத்துக்கலாம், 1000 எடுத்துக்கலாம். ஆக்சிலேஷன் டு தி கிராவிட்டி 10 எடுத்துக்கலாம். எவ்வளவு ஹைட்ல கீழே போயிருக்காரு? 10 மீட்டர் ஹைட்ல கீழே இருக்காரு. இதெல்லாம் சார்டிஃபை பண்ணா ஓவரால் ஆன்சர் 2 ATM. ஸோ சிம்பிளான கொஸ்டின். புக்லையும் அதான் இருக்கும், பார்த்து என்சிஆர்டி புக்ல. பேரோமீட்டர் இஸ் நத்திங். நான் இப்ப சொன்ன மாதிரி மெர்குரி கேலிபிரேட் ஆகிறப்போ ஒரு ATM which is equal to 760 மில்லிமீட்டர் மெர்குரியை குடிச்சு பாத்தீங்களா? அதான் பேரோமீட்டர். நம்ம பேரோமீட்டர்ல கொஸ்டின் வராது. யூடியூப் யூடியூப் அப்ப எதோ யூடியூப் தான், யூடியூப் மீட்டர்ல இருந்து நம்ம கொஸ்டின் வருது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். கவனிங்க, இந்த கேள்வி பண்ணுங்க. 2020 கேட்டது. ஜூம் பண்ணிக்கலாமா? பாரோமீட்டர், இப்ப நான் சொன்ன பாரோமீட்டர்
is constructed using liquid. எதுக்காக இருக்குன்னா அது கூட லிக்யூட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம யூஸ் பண்றோம். அந்த லிக்யூட் டென்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டான். அதோட லிக்யூட் டென்சிட்டி 760 kilogram by meter cube. What would be the height of the liquid column when mercury barometer reads 760 centimeter? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கமா. What would be the height of the liquid column when the mercury barometer reads 760 meter? ரெண்டு இது கொடுத்துருங்கண்ணா. ஒன்று நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஊற்றி வச்சிருக்காங்க, இன்னொருல மெர்குரி ஊற்றி வச்சிருக்காங்க. மெர்குரியில 760 சென்டிமீட்டர் அது 0.76 மீட்டர்னு காட்டுறப்போ அதே இடத்துல வாட்டரை பயன்படுத்தினீங்கன்னா அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டை காட்டியிருக்கும், அவ்வளோதான் கேள்வி. கனலிசன் இந்த ரெண்டு இடத்துலையுமே ப்ரெஷர் வாட்டர் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் ஆகட்டும், மெர்குரி மேல ஆக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷர் ஆகட்டும், ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா எக்ஸ்டர்னலா வேற யாருமே வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ல வாட்டர் மெர்குரி கொடுத்தாங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே ப்ரெஷர் ஈக்குவல். அப்போ P0 பிளஸ் ரோ ஜிஹெச், இதுவும் P0 பிளஸ் ரோ ஜிஹெச். P0 காமனாக தான் இருக்கும், ஏன்னா அது அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரெஷர். ஃபர்தரா ரோ ஜிஹெச். சரிங்க சார். இது வாட்டரோட ரோ, இது மெர்குரியோட ரோ. சரிங்க சார். வாட்டரோட ரோ கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. The barometer is constructed using liquid 760. சரிங்க சார், போட்டேன். மெர்குரியோட டென்சிட்டி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கான். என்னது 1,36,000 இல்ல 36,600 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப். சரிங்க சார், அது இங்க போட்டேன். ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலாம். 10 கேன்சல். வாட்டர் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும் அது கேட்கறாங்க கேள்வியில. மெர்குரி எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு 0.76 மீட்டர். ஸோ எல்லாத்தையுமே சார்ட்டிஃபை பண்ணோம்னா 13.6 மீட்டர். 13.6 மீட்டர். ஓகே தானே? தெரியுலாமா? இதுதான் பாரோமீட்டர் கான்செப்ட். அடுத்து பின்னாடி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்க. அடுத்து வந்து யூடியூப்னா என்ன சார்? நம்ம பார்க்குற யூடியூப்பா கிடையாது, இது யூ ஷேப் டியூப். தமிழ்ல யூக்குலர். கவனிங்க, இதுல என்ன சார் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுல நார்மலா ஒரு லிக்விட் ஃபில் பண்ணிருப்பாங்க. சரிங்க சார். இப்போ இன்னொரு லிக்விட ஊத்துறாங்க. இந்த ரெண்டு லிக்விடும் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாம ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆயிடும். இந்த இடத்துல மிக்சிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல மிக்ஸ் ஆகல. அப்படிங்கிற பட்சத்துல இதோட டென்சிட்டியை நம்ம ஆல்ரெடி இருந்த காலம்ல இருந்த லிக்விடோட டென்சிட்டி ஜி வேல்யூ, அது எவ்வளவு தூரம் ரைஸ் ஆச்சு ஹச் வேல்யூ, இதெல்லாம் யூஸ் பண்ணி ரெண்டையுமே சார்ட்டிஃபை பண்ணி இதோட வேல்யூ வச்சு இதோட வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். ஏன் சார்? ஏன்னா சேம் ஹைட்ல ப்ரெஷர் காமன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் ஹைட்ல ப்ரெஷர் காமன். ஸோ அந்த ஐடியாலஜியை இங்க பயன்படுத்தலாம். ஒரு சம் பார்த்தோம்னா இது புரியும். 2019ல கேட்ட கொஸ்டின், ஒடிசாவில். யூடியூப் இஸ் ஷோவன் இன் தி ஃபிகர். ஓகே, ஒரு யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காட்டியிருக்காங்க. வாட்டர் அண்ட் ஆயில் ஆர் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. வாட்டர் வந்து லெஃப்ட் சைடு தான், ஆயில் ரைட் சைடு. சரிங்க சார். The height from the bottom for water and oil are one 15 centimeter இன்னும் 20 centimeter. சரி, அதாவது பாட்டத்துல இருந்து வாட்டரோட ஹைட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, டயக்ராம்லயே இருக்கு 15 சென்டிமீட்டர். அதை மீட்டரா மாத்தினா 0.15 சென்டிமீட்டர். அடுத்தது ஆயில் 20 சென்டிமீட்டர், மீட்டரா மாத்தினா 0.2 மீட்டர். சரி, கேள்வி என்ன? the density of the oil, ஆயிலோட டென்சிட்டி கேட்கிறான். வாட்டரோட டென்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துட்டான் 1000 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். பட் இல்லைன்னா ஜென்ரலா மெமரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் லேக் ப்ராப்ளமே சொல்லி கொடுத்துருந்தேன். சரி, ரைட் சார். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? காமனான ஹைட்ல ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துலயும் சரி, இங்க இது ரெண்டு அழிச்சிடுறேன், இந்த ரெண்டு இடத்துல அழிச்சிடுறேன். நான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். முன்னாடி வந்து வாட்டரோட ப்ரெஷர் அண்ட் ஆயிலோட ப்ரெஷர் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்க சார், ரெண்டுமே ஈக்குவல். இந்த இடத்துல எப்படி ஈக்குவல் ஆச்சு அப்படிங்கிறத இங்க கேள்வியை நம்ம பார்க்கணும். லிசன், இதுவும் அட்மாஸ்பியரை டச் பண்ணியிருக்கு, இதுவும் அட்மாஸ்பியரை டச் பண்ணியிருக்கு.
ரெண்டு பேருமே இவன் இந்த பக்கம் எவ்வளவு ப்ரெஷரை ஃபீல் பண்றானோ அதே பிரச்சனை. நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருமே ரெண்டு சைடு அழுத்தப்படுறாங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ப்ரெஷர் ஈக்குவல்னா அது நின்று உள்ள இல்லையா? இந்த பக்கம் கீழே இறங்க 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 இவன் மேல ஏறிக்கிட்டே இருப்பான். ப்ரெஷர் ஏன் ஈக்குவல் இந்த யூடியூப் மீட்டர்ல தாங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப இது வாட்டர் இந்த பக்கம் அமுக்குது. வாட்டரோட ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா ஆயில் மேல அப்படியே ரைஸ் ஆகும். கேமரா பின் பண்ணிருக்கல, நான் கேமரா ஆன்ல இருக்கு, ஆன்ல இல்லாம சார் இதை பேசிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அப்படிங்க இப்போ வாட்டர் இந்த பக்கம் ஆயில். இப்போ வாட்டரோட ப்ரெஷர் அதிகமா இருந்துச்சுன்னா இது அழுத்தி இந்த ஆயில மேலே ஏற்றும். இப்போ ஆயிலோட ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா இது அழுத்தி இவனை மேலே ஏற்றும். ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்தோட ப்ரெஷர் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இவன் அமுக்குறான், இவன் ஏற மாட்டேங்கிறான், இவன் அமுக்குறான், இவன் ஏற மாட்டேங்கிறான். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் தானே. இந்த இடத்துல என்ன ப்ரெஷரோ அதே ப்ரெஷர் தான் இங்க. ஸோ அதுதான் வாட்டரோட ப்ரெஷர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிலோட ப்ரெஷர் ஈக்குவல்னு சொல்றேன். ஓகே தானே? பாயிண்ட் புரிஞ்சா? அன்பின் பண்ணிக்கலாமா? என்னோட கேமராவை அன்பின் தான் பண்றேன், ஆஃப் பண்ணல. சரி, ரைட். அப்போ ஸ்டேட்மெண்ட் படி அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா யூடியூப் மீட்டர்ல அது ஒரு பாயிண்ட். பி வாட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆயில். ஃபார்முலா பி நாட் பிளஸ் ரோ ஜிஹெச் பி நாட் பிளஸ் ரோ ஹெச். இனிமேல் ஷார்ட் ஆஃப் நீங்க பண்ணிக்கோங்க. போன சம் பார்த்தா அதே மாதிரி தான் இதை நீங்க போட்டுக்கோங்க. அந்த கான்செப்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ரைட்டு. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். லிசன், கேள்வி கவனிங்க. A U-tube with both ends open to atmosphere is partially filled with water. ஓகே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிருக்கீங்க. ஓகே, கேள்வி படிச்சிடலாம். ஆயில் விச் இஸ் இம்மிசிபிள் வித் வாட்டர். ஆயில் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகாது. is poured into one side until it stands at the distance of 10 centimeter above the water level on the other side. சரி சார், இப்போ என்ன சொல்றாங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இது வரைக்கும் தான் இருந்திருக்கு, இனிஷியல் வாட்டர் லெவல். இந்த பக்கம் ஆயில ஊத்துனோடனே இந்த ஆயில் ப்ரெஷர் எடுத்து கீழே தள்ளி 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 இந்த வாட்டரை மேல கொண்டு போய் இங்க நிறுத்திருச்சு ஃபைனல் வாட்டர் லெவல. சரிங்க சார். Meanwhile, the water raised by 65 millimeter from its original level. கவனிங்க, இனிஷியல்ல இங்க இருந்து 65 மீட்டர், இப்ப ரைஸ் ஆன லெவல் எவ்வளவு தூரம் மேல இருக்கு, அதுவும் 65 மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் கிடையாது, மில்லிமீட்டர். See the diagram. Density of the oil. சரி, எல்லாமே ஒண்ணுதானே? எஸ், அகைன் எல்லாமே ஒண்ணுதான். நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஆயிலோட டென்சிட்டியும் சேம் பாயிண்ட் தான். சரி, வாட்டர் மேல இருக்கக்கூடிய ப்ரெஷரும் விச் இஸ் ஈக்குவல் டு ஆயில் மேல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போதான் ஸ்டாட்டிக் ஆகும். எங்க வேணா இருக்கலாம், ஆனா அப்பதான் நிற்கும். ஃபார்முலா பி நாட் பிளஸ் வாட்டரோட டென்சிட்டி ஜி இன்டூ வாட்டர் எவ்வளவு தூரம் இப்போ ரைஸாக நிற்குது. அடுத்தது இங்கேயும் பி நாட் பிளஸ் ஆயிலோட டென்சிட்டி ஜியோட வேல்யூ வாட்டரோட ஹைட்டு, சரி ஆயிலோட ஹைட்டு. கணக்காக கேள்வி கேட்டது இதோட ஆயிலோட டென்சிட்டி இதான் கேட்டிருக்கான். பி நாட் கேன்சல் விட்டுறலாம் சார். ரோ டபிள்யூ வாட்டரோட டென்சிட்டி. சார் கொஸ்டின் பேப்பர் வாட்டர் டென்சிட்டி கொடுத்துருக்கானா? தரல, இல்லைனாலும் அதோட வேல்யூ தெரியும், 1000. அதை நம்ம எடுத்துக்கணும். அதோட ஆக்சிடென்ட் டு தி கிராவிட்டி 10. வாட்டர் கவனிங்க, இப்ப எந்த ஹைட்ல இருக்குன்னு நமக்கு தெரியணும். லிசன்னா, இப்போ இங்கிருந்து இது 65, இது 65, ரெண்டு 65. செய்யுதமா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 265. எஸ், 265 தான். இது ரெஃபரன்ஸ் லைன். இங்கிருந்து ஹைட் ஆரம்பிக்கும், இங்கிருந்து இது வரைக்கும் 65 + 65 130 மில்லிமீட்டர். சென்டிமீட்டரை மாத்தினா இன்டூ 10 to the power -3. அப்போ 123 0.13 மீட்டர்ல இருக்கு. 0.13 which is equal to, இது கொஸ்டின் பேப்பர்ல கேட்கறான், இதை அப்படியே வச்சுக்கலாம். இதோட ஜியோட வேல்யூ 10.
இப்போ ஆயில் எந்த ஹைட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நான் கவனிங்க, இது ரெஃபரன்ஸ் லைன். இங்கிருந்து ஆயிலோட லெவல் இங்க இருக்கு. ஆனா இது வரைக்கும் 65 + 65 மேல ஒரு 10 மில்லிமீட்டர் இருக்கு. அப்ப பிளஸ் ஒரு 10. அப்போ ஆயில் இருக்கிற ஹைட் 65 ஒரு 10. அப்போ இது ஒரு 130, இது ஒரு 10, 140 மில்லிமீட்டர். அப்ப இதோட வேல்யூ 0.14. சரியா போச்சா? அவ்வளவுதான். ஸோ 10 10 கேன்சல். இந்த 2 ஜீரோக்கு இங்க ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறேன். மீதி ஒரு 10 இருக்கு. அப்போ 13 × 10 அது கீழே வந்துச்சுன்னா 0.14 which is equal to ρ0. ஸோ மேலையும் கீழே ஏதாவது மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, 1 10⁻² அப்போ மேலே 10⁻²னா மேலையும் கீழேயும் 10 மல்டிப்ளை பண்ணணும். கீழே மேலே +2 ரைட்டு. இப்போ நியர்லி 1/3 0 10⁻+2 14 7 6 balance 1 65 கேன்சல் ஆகல. கேன்சல் ஆகணுமே. 65 130 140 கரெக்டாக தானே இருக்கு. ஏன் இவன் மில்லிமீட்டர்ல வச்சிருக்கான்? மில்லிமீட்டர் வைக்கக்கூடாது இல்லை? மில்லிமீட்டர்ல இருக்கு, மில்லிமீட்டர்ல வைக்கக்கூடாது. சரி ஓகே ரைட், அவன் வைக்கக்கூடாது. 65 × 10⁻+2 / 7 இதை கேன்சல் பண்ணா ஆக்சுவலாக 9. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குமா? இல்லை, பேலன்ஸ் 2 இருக்கும். 2 பாயிண்ட் வச்சா 0 2 டைமா 14. பேலன்ஸ் 6 இருக்கும். 0 வச்சா 8. அது அப்படியே போயிட்டே இருக்கும். +2ங்கிறனால 928 kg/m³ வருது. ஆன்சர் வருது 928 தான் கிலோகிராம். இன்னும் பாயிண்ட் போயிட்டே இருக்கும். நான் அதை எடுத்துக்கல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10⁻+2 போதும். ஸோ நான் ஆன்சர் எடுத்துக்கிறேன். இதில் இன்னொன்னா இந்த இதில் அவன் சொல்யூஷனில் எதுவும் மில்லிமீட்டர் வச்சுக்கான். சரி ஓகே ரைட், இதை பார்க்காதீங்க, இதை பார்த்துக்கங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட் தான். யூடியூப்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். நமக்கு தேவை ஒரே கான்செப்ட் தான். 2 பேருக்கும் டென்சிட்டி காமன். டென்சிட்டி காமனாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் தான் யோசிக்கணும். ஓகே தான். கணக்காவணிங்க, எத்தனை கேள்வி இருக்கு? ஒரே கேள்வி தானா? சரி, கணக்காவணிங்க. அப்ராக்சிமேட் டெப்த் ஆஃப் an ocean இஸ் ஒரு கடலோட டெப்த் கொடுத்துருக்கான் 2700 மீட்டர். சரி, the compressibility of water is 45.4 × 10⁻−11 Pascal power -1. ஸோ இது என்னன்னு சொல்றேன். டென்சிட்டி இஸ் 10⁻+3 kg/m³. ஓகே ரைட். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் கம்ப்ரஷன் ஆஃப் வாட்டர் வில் பி obtained at the point? ஓகே, இன்னும் உங்களுக்கு கம்ப்ரஸபிள் நடத்தணும். ரைட், வெயிட் பண்ணுங்க. கம்ப்ரஸபிள் மட்டும் நடத்தணும். வந்து நடத்திக்கிறேன். இது இருக்கட்டும், இந்த கொஸ்டின் இருக்கட்டும். கம்ப்ரஸபிள் மட்டும் இருக்கட்டும், நான் நடத்துறேன். ஏன்னா இதுக்கு இந்த கான்செப்ட் நடத்தினாதான் உங்களுக்கு அது புரியும். சரி ரைட். ஹெட்டிங் அதிகமா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அதனால தான் அதை அப்போயே நடத்தலை. இதை முடிச்சுட்டாங்க போகலாம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஹெட்டிங் அதிகமா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுது? நீங்க மேக்ஸ்ல படிச்சிருக்கலாம், இல்லை பிசிக்ஸ்ல சம்வேர் ஒரு இடத்துல படிச்சிருக்கலாம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லிட்டு பழைய யூரோப்பா இல்லை மனுஷன் நல்ல நாடு மறந்து போச்சு. யூரோப்பா இல்லை எனக்கு என்ன கண்ட்ரி ஞாபகம் இல்லை. ஆர்கிமிடிஸ். சரி ரைட், அதை கதை மட்டும் சொல்லலாம். ஆர்கிமிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இஸ் a king and also mathematician, philosopher too. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா, பிலாசபர் இதெல்லாமே இருந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதில் ஒரு ஈக்குவேஷன் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுதுன்னு நான் சொல்றேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க போனாராம். குளிக்க போறப்போ வந்து பாத் டப், இந்த குளியலுக்காக பாத் டப்புன்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த நல்லா படுத்து குளிக்கிற மாதிரி. அந்த பாத் டப்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருந்திருக்கு. மனுஷன் வந்து உள்ள படுத்திருக்காரு. அவர் படுத்த உடனே தண்ணி வெளியே போயிருக்கு. அது ஊத்தும்ல, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகுது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நான் படுத்த உடனே ஏன் தண்ணி வெளியே போகுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்துச்சு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்.
அதாவது ஒரு 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 லிக்விட் சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க ஒரு பொருளை போட்டீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியே வரும். இப்போ அவர் ஒரு வெயிட் ஒரு 80 கிலோகிராம்னு வச்சுக்கலாமே, அவர் தண்ணிக்குள்ள விழுந்தது 80 கிலோகிராம்னா வெளியே வந்த தண்ணியோட வெயிட்டும் 80 கிலோகிராம். புரியுதுக்கா சொல்றேன்? அப்போ ஒரு ஒரு பொருள் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அங்கிருந்து கிளம்பிடும்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து ஆர்கிமிடிஸ் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸைட்மெண்ட்ல யுரேகா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரெஸ் இல்லாம அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஓடினாராம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சொல்லுது இது கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு. யுரேக்கானா வெற்றியோ என்னமோ அர்த்தம். சரி, நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். உதாரணத்துக்கு ஒரு 5 கேஜி எடுத்துக்கிறேன். 5 கேஜி எடுத்து இப்போ தண்ணிக்குள்ள போட்டு முக்கிறேன். சரிங்க சார். அதுக்கு ஏற்ற மாதிரி 5 கேஜி வெளியே வரும். இதுதான் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். சரிங்க சார். ஏன்னா இங்க 2 கேஜி தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? மீதி 3 கேஜி இன்னும் இந்த வாட்டருக்குள்ளதான் இருக்குன்னு அர்த்தம். இன்னுமே உங்களுக்கு புரியுமா சொல்றேன். எவ்வளோ வாட்டர் வெளியே வருதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி வந்து அப்போஸ் ஆக்கப்படுது. அப்போஸ்னா நீ உள்ள வரக்கூடாது, ஏதோ ஒரு விஷயம் தடுக்கும். இந்த 5 கேஜி இப்ப 2 கேஜி வெளியே டிஸ்பிளேஸ் பண்ணிருக்குன்னா ஒரு 3 கேஜி உள்ள இருக்கு. ஆனா அந்த டிஸ்பிளேஸ் பண்ணிச்சுல 2 கேஜி அது வந்து வாட்டர் வந்து ரெசிஸ்ட் பண்ணிருக்கு, நீ உள்ள வரக்கூடாது. இன்னும் உள்ள கொண்டு போக 3 கேஜி 4 கேஜி பாட்டம் போறப்ப 5 கேஜி வெளியே வந்துடும், வேற விஷயம். அப்ப கீழே இருந்து யார் சார் ரெசிஸ்ட் பண்றா? இந்த பொருள் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா பவுயன்சி ஃபோர்சிங். கேட்டீங்க மிதப்பு விசை, பவுயன்சி. அது என்ன சார் பவுயன்சி? ஒரு பொருளை உள்ள விட்டீங்கன்னா அப்படி தண்ணி வேலை வரதான். பவுயன்சி ஃபோர்ஸ் வச்சுதான் நமக்கு எல்லா மெக்கானிசமுமே இருக்கு. போட், இப்போ ஒரு போட் வச்சுக்கோங்களேன். போட் வந்து கீழே எமர்ஜி ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும், அதனால அது தண்ணிக்குள்ள போக ட்ரை பண்ணும். ஆனா வாட்டர் ஒரு லிக்விட் வந்து எந்த ஒரு பொருளையும் அக்செப்ட் பண்ணிக்கிற நேச்சர் இருக்காது. ஒரு லிக்விட் வந்து எந்த ஒரு பொருளையும் அக்செப்ட் பண்ணிக்கிற நேச்சர் இல்லாது, அதனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிடிச்சி தள்ளும். புரியுதா? சரிங்க சார். ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிடிச்சி தள்ளுறதுனால அது நிறைய வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. சரி, ஆக மொத்தம் இந்த போட் வந்து இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் நிறைய, பட் இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அப்வர்ட் பயான்சி ஃபோர்ஸ், அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். பயான்சி ஃபோர்ஸ் FBன்னு சொல்லுவோம், மிதப்பு விசை. தட் இஸ் எக்ஸர்டட் ஆன் த இம்மர்ஸ்ட் இன் எ ஃப்ளூயிட். ஒரு பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் குள்ள இறங்கிட்டு இருக்குன்னா when partial or fully submerged, பாதியோ இல்ல முழுசா முழுகுது, the weight of fluid that displaces act upward the direction of the center of the mass of the displaced fluid. அப்படின்னா இதுக்கு இதோட சென்டர் ஆஃப் மாஸ் மேல எவ்வளோ பவுயன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி லிக்விட் வெளியே போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸோட பிரின்சிபல். சரி சார், மேத்தமெட்டிக்கலா சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா, ஒரு பாடி உள்ள போயிட்டு இருக்கு. சரி, இந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா அப்த்ரஸ்ட் ஆர் பவுயன்சி எது சொன்னாலும் ஓகே. அப்த்ரஸ்ட்னு சொல்லலாம். யூனா அப்த்ரஸ்ட், மேல் நோக்குறது, அதான் பவுயன்சி. இந்த பவுயன்சி ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ உள்ள வராது, மேல போ அப்படின்னு தள்ளும். சரி சார், மேல போகுதுன்னு தள்ளுது. அந்த தள்ளக்கூடிய வேல்யூ எவ்வளவு சார்? கவனிங்க, இந்த இடத்துல mgன்னு கொடுத்துருப்பேன். mgன்னா அதோட வெயிட். என்ன சார் வெயிட்னா அது எந்த அளவுக்கு உள்ள மூழ்கி வருதோ அந்த ஃப்ளூயிட்குள்ள. இந்த இந்த ஃபார்ம்ல கரெக்டா புரிஞ்சுக்கங்க. இது யாரோட மாஸ்ங்கிறது குழம்பிடுவீங்க. ஃப்ளூயிடோட மாஸ், அந்த பாடியோட மாஸ் இல்ல, இந்த ஃப்ளூயிடோட மாஸ். அதோட மாஸ் ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, அதை பொறுத்து அப்த்ரஸ்ட் கேட்டாங்க. அப்த்ரஸ்ட்னாலும் பயான்சி ஃபோர்ஸ்னாலும் ஒண்ணுதான். சரிங்க சார். வேற ஃபார்ம்ல இருக்கா? இருக்கு, கவனிங்க. அப்த்ரஸ்ட் which is equal to லிக்விடோட டென்சிட்டி, அந்த லிக்விட் அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி, அந்த ஃப்ளூயிடோட வால்யூம் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி. நோட் பண்ணிக்கமா, ரோ விஜி இதையும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஃப்ளூயிட் கண்ணா இல்ல அந்த ஆப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி போட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், மாஸ் which is equal to ரோ இன்டு வால்யூம். அப்ப இந்த இடத்துக்கு பதிலா ரோ இன்டு வால்யூம் போட்டுக்கலாம். அப்த்ரஸ்ட் கால்குலேட் பண்றப்ப நீங்க ஃப்ளூயிடோட வேல்யூ தான் போடணும், இந்த ஆப்ஜெக்டோடது கிடையாது.
நோட் பண்ணுங்க. நோட் பண்றதோட முக்கியமான பாயிண்ட் மெமரி பண்ணுங்க. ஆஃப்டர் நம்ம பயோமாலிகுலர் ஆரம்பிக்கலாம். சரி ரைட். மீதி பிடிஎஃப்ல பாருங்க. நம்ம டக்கு டக்குன்னு போகலாம். அனாலிசிஸ். A stone of relative density K. ஒரு ஸ்டோனோட ரிலேட்டிவ் டென்சிட்டி Kன்னு கொடுத்துருக்கான். Released from the rest of the surface of the lake. ஒரு ஏரிக்கு மேல இருந்து கீழே விடப்படுது. If the viscous is ignored, viscous நான் ஃபியூச்சர்ல சொல்லி தரேன், அது ignored. The stone string in the water with the acceleration. அப்ப அந்த கல் வந்து இப்ப உள்ளுக்குள்ள போகுது இல்ல, பூமிக்குள்ள போகுது இல்ல, அதோட ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்கலாம். கவனிங்க. நமக்கு ஆல்ரெடி ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா, இப்ப அந்த ஸ்டோன் வந்து உள்ள போயிட்டு இருக்கு, அதுக்கு மேல அப்த்ரஸ்ட் ஆக்ட் ஆகும், அது கீழே mg இழுத்துட்டு வரும். ஸோ அப்ப நம்ம இது போட்டோம்னா ஆக்சலரேஷன் சைடு பாசிட்டிவ், அப்போ mg பாசிட்டிவ், u நெகட்டிவ், which is equal to ma. ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லி கொடுத்துடலாம். அந்த மாதிரி இந்த mgக்கு பதிலா என்ன சார் போடலாம்? இந்த mg அப்படிங்கிறது அந்த மாஸ் மேல அந்த ஸ்டோனோட ரியல் வேல்யூ. அப்போ இந்த இடத்துல ஸ்டோனுக்கு அந்த ஸ்டோனோட டென்சிட்டி, ஸ்டோனோட வால்யூம் இன்டு ஜி. இந்த இடத்துல u அப்த்ரஸ்ட் அப்படிங்கிறது அந்த டென்சிட்டியோட ஃப்ளூயிட், வால்யூமோட ஃப்ளூயிட், ஃப்ளூயிடோட டென்சிட்டி, ஃப்ளூயிடோட வால்யூம் இன்டு ஜி. இன்டு இந்த பக்கம் இந்த ma யாருக்கு சொந்தம்னா அந்த ஸ்டோனுக்கு சொந்தம். அதனால ரோ எஸ் வி இன்டு அந்த ஆக்சலரேஷன் ஏ. கேட்கறது ஆக்சலரேஷன் ஏ. அவ்வளவுதான். எது கேன்சல் ஆகும் கவனிங்க. அந்த லிக்விடோட வால்யூம் பாரு. இந்த இடத்துல ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன். இது இந்த ஸ்டோனோட வால்யூம், உள்ள போகக்கூடிய ஸ்டோனோட வால்யூம். இந்த இடத்துல ஸ்டோன் எந்த அளவுக்கு வால்யூம் கிரியேட் பண்ணுதோ அதே வால்யூம் தான் அந்த லிக்விட் டிஸ்பிளேஸும் பண்ணும். அப்போ வால்யூம் காமனா இருக்கு, கேன்சல். மீதி டென்சிட்டி ஆஃப் ஸ்டோன் into G, density of water into G, which is equal to density of stone into acceleration A. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாட்டிஃபை பண்ணுங்க. என்ன சாட்டிஃபை பண்ணுதுன்னா, இவனை டிவிஷன் கொண்டு வாங்க. சரிங்க சார். மேல தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. ஸ்பிளிட் பண்ணா ரோ எஸ் கேன்சல். மீதி பாத்தீங்கன்னா G மைனஸ் ரோ WG டிவைட் பை ரோ எஸ். சரிங்க சார். ரெண்டுல இருந்து G இருக்கு, அப்ப G காமனா வெளியே எடுத்தோம்னா 1 மைனஸ் ரோ W டிவைட் பை ரோ எஸ். கவனிங்க, நான் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறது வாட்டரோட டென்சிட்டி இன்டு அந்த ஆப்ஜெக்டோட. இப்போ ஸ்டோனோட டென்சிட்டி. கொஸ்டின் பேப்பர்ல இது கேன்னு கொடுத்துருக்கான். இங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தேவைப்படுது. அப்போ 1/k which is equal to வாட்டர் டென்சிட்டி மேல ஸ்டோன் டென்சிட்டி கீழே. அப்ப இதுக்கு ஆன்சர் 1/k. ஜியோட வேல்யூ g into 1 minus 1/k. கிளியரா? ஸோ இதான் சம். பிடிஎஃப்ல பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சேம் ஃபார்மேட்டு, சேம் இது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ரைட். அடுத்தது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வரும், அதனால இதுக்கு டெரிவேஷன் நான் சஜஷன் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக ஃபார்முலா கொடுத்துருவேன். ஏன்னா ஈக்குலிபிரியம் இன் 2 different fluids ஹெட்டிங் என்ன சார்? மேல வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன், லிக்விட். கீழே வந்து மர்க்குரி எடுத்துக்கிறேன். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் நிக்குதுன்னு வச்சுக்கலாம். மேல இருக்கிறதுக்கான வாட்டரோட டென்சிட்டி ρ2, வாட்டரோட வால்யூம் V2. கீழே இருக்கக்கூடிய மெர்க்குரியோட டென்சிட்டி ρ1, மெர்க்குரியோட வால்யூம் V1. அப்ப ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா ρ1 plus V1 plus ρ2 V2 which is equal to ρs into Vs. அது என்ன சார் ρs into Vs? இந்த இடத்துல கவனிங்க, எங்க சப்ஸ்டன்ஸ் ஒரு பாடி ஒன்று சொன்னல, இந்த பாடியோட டென்சிட்டி இன்டு பாடியோட வால்யூம், அதுக்கு அது ஈக்குவல். அடுத்து H1 H2 என்ன? வாட்டர்ல அது எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆயிருக்கோ அது H2 ஹைட். மெர்க்குரியில எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆயிருக்கு அது H1 ஹைட். அப்ப இதுக்கான ஃபார்முலா ρ1 H1 plus ρ2 H2 which is equal to ρs Hs. நோட் பண்ணிக்கமா சாராமா? இப்போ ஒரு
சம் போலாமா? இந்த சம் ரொம்ப பெருசா இருக்கும், பட் நமக்கு இது ஃபார்முலா தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்ப்போம். 2016 கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், கவனிச்சிருங்க. டூ நான் மிக்சிங் லிக்விட் டென்சிட்டி ரோ அண்ட் என்பி ரோ. ரெண்டு லிக்விட் இருக்கு, மேல ஒரு லிக்விட் கீழே ஒரு லிக்விட். மேல லிக்விடுக்கு ரோன்னு எடுத்துக்கங்க, கீழே லிக்விடுக்கு n இன்டூ ரோன்னு எடுத்துக்கங்க. சரி, என்னோட வேல்யூ 1 விட அதிகம், அப்போ இதோட டென்சிட்டி கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம். ஆர் புட் இன் த கண்டெய்னர், கண்டெய்னருக்குள்ள இருக்கு. த ஹைட் ஆஃப் ஈச் லிக்விட் இஸ் h. கணக்கவனியா, இதோட ஹைட்டும் h, இதோட ஹைட்டும் h. A solid cylinder of L and density D put in this container. ஒரு சிலிண்டர் வந்து உள்ள போடுறோம், அதோட லென்த் L, அதோட டென்சிட்டி D. கன்ஃபியூஷன் வேணாம், D ன்னு கொடுத்துருக்கான். The cylinder floats with the axis of vertical and length of PL. P is greater than less than 1 in the denser liquid. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது கரெக்டா ரெண்டு லிக்விடுக்கு நடுவில் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிங்கன்னா அங்க இருக்கு. the density equal to, இந்த D ஓட வேல்யூ இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கணக்காவணி இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் லிக்விட் நடுவில் இருந்துச்சு, நமக்கு ஃபார்முலா ρ1 H1 plus ρ2 H2 which is equal to ρs HS. கொஸ்டின் பேப்பர்ல ஒன்னா போடுவோம். இந்த HS அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டோட லென்த் L, இந்த ρs அது டென்சிட்டி, கொஸ்டின் பேப்பர்ல D ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்தது ρ1. கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் லிக்விட் என்னன்னு எடுத்துக்கிறோம், மேலக்கு லிக்விடா, சரி ஓகே, அது n ரோன்னு எடுத்துக்கிறோம். கீழே இருக்கிறத ரோன்னு எடுத்துக்கலாம். H1 கணக்கவனிங்க, இந்த H1க்கு பதிலா இதுதான் மேல இருக்குது, எது H1 எடுத்திருக்காங்க, எதை H1 எடுத்திருக்காங்க, இல்ல நம்பர் சம் தான், எதை H1 எடுத்த மாதிரி தெரியல, எல்லாம் பண்ணி பசந்து போடுற மாதிரி இருக்கும். என்றோனா எதை என்னன்னு எடுத்தோமோ அதுதான் H1 எடுத்துருக்கணும். எதை இங்க என்ன எடுத்தேன், நான் கீழே இப்படி தான் எடுத்திருக்கேன், போட்டு காட்டுறேன். சரி போட்டுற விடுங்க. இது L லென்த், D டென்சிட்டி, இது n இன்டு ரோ, இது வெறும் ரோ. கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். அடுத்து லிசன். A cylinder floats with its vertical axis, length is PL. கணக்காவணி PL லென்த்ல இருக்கு இந்த டென்சர் லிக்விட். இதுல எது டென்சர், எது ஸ்ட்ராங்கா டென்சிட்டியா இருக்கு, இந்த n ரோ. அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட் PL, அதுதான் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்கான். அதனால நான் என்ன எடுத்துக்கிட்டேன், H1 PL ன்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது இந்த NP ல PL. சரிங்க சார், அப்ப மேல எவ்வளவு சார் இருக்கும், டோட்டலா L, அதுல PL போயிடுச்சு அப்படின்னா L காமனா இருக்கு, வெளியிடுங்க, 1 மைனஸ் P. அப்ப L இன்டூ 1 மைனஸ் P மேல இருக்கக்கூடிய வேல்யூ. அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம், L இன்டூ, அதான் சரி இதே போட்டிருக்கேன், L இன்டூ L மைனஸ் P இன்டூ L. இது ரோ இல்ல, கொஸ்டின் அது P தானே கொடுத்துருக்கான். ஆமா, நான் ரோன்னு கண்டு போட்டுறாதீங்க, அது P தான், P தான். P ரோவா, ரோ தானா, ஷுவரா, சரி ரோவா தான் இருக்கும். இப்போ பிங்கிற லெட்டர் கிடையாது. சரி அப்போ ஓகேம்மா, ரோயல், இது L மைனஸ் ரோயல். ஓகே, அதுக்கப்புறம் காமன்மா, எல் கேன்சல் பண்ணுங்க, காமனா யார் வெளியே எடுக்க முடியுமா எடுத்து ஃபைனலா ஆன்சர் கொண்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்டிஃபிகேஷன் தான், அதை நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா சார், நமக்கு தேவை அந்த வேல்யூத்துக்கு உள்ள போடுற மட்டும்தான். அதுக்கப்புறம் காமனா எதாவது வெளியே கொண்டு வர முடிஞ்சு, சாய்ஸ்ல எந்த மாதிரி இருக்கோ அதை ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருங்க, சம் முடிஞ்சு. சரி ரைட், அது நம்ம டெலிவரி நான் போடல, அதை நீங்க போடுங்க. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக், ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. முடிச்சிடலாம், ஆப்ஷனுக்குள்ள இதை முடிச்சுட்டா நமக்கு ஈவினிங் வந்து சாலிட் மெக்கானிசம் முடிக்கலாம். ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு இது மேக்ஸிமம் பார்க்க முடியாது, இந்த ஆத்துலயோ ஏரிலையோ போனீங்கன்னா தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அது எந்த வகையான டிஸ்டர்ப் இல்லாம ஃப்ளோ ஆச்சுன்னா ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம் வரி சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. டர்புலன்ட்னா இதான் நீங்க நேச்சுரலா பாப்பீங்க, ஒரு மோலிகுலோட ஸ்பீட் இன்னொரு மோலிகுலோட மோதி மோதி அது ஒரு மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சு போயிட்டு இருக்கும், அதான் டர்புலன்ட் ஃப்ளோ.
ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ளோ இருக்கு. யார் இவர்? யுரேகாவா? யார்? நம்ம இவர் ஆர்கிமிடிஸ், அதாவது ஒரு சிலை. சரி, ரைட், பார்க்கலாம். கவனிங்க. ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எப்படி ஆர் ஸ்டெடி ஸ்ட்ரீம் லைன், ஸ்டெடி, லேமினார் எது சொன்னாலும் ஓகே. அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. கவனிங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃப்ளோ ஆகுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃப்ளோ ஆகுறப்போ இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட ஸ்பீடும் இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட ஸ்பீடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அவன் போக போக இவனும் பின்னாடியே வருவான், மோதிக்க மாட்டாங்க. அப்ப ஸ்ட்ரீம் லைன் கண்டிஷன் என்னன்னா v1 which is equal to v2. டர்புலண்ட்க்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 2 பேர்த்தோட ஸ்பீடும் வேற மாதிரி இருக்கும். வேகமா வந்து அவனை மோதுறதோ இல்ல அவன் வேகமா வந்து இவனை மோதுறதோ இந்த மாதிரி ஏதோ நடக்குமா? ஸோ தட் வந்து டர்புலண்ட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா கலங்களா வரதுக்கு காரணம் அதுதான். ஸோ கண்டிஷன் இது ஞாபகம் வச்சுக்கணும். இதுல நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்க போறோம்? பெர்னோலி தியரத்தை உள்ள கொண்டு வர போறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிங் எழுதிமா. எங்க பெர்னோலி தியரம்? பெர்னோலி தியரம் எங்க இருக்கு? பிரச்சனை இல்லை. பெர்னோலி தியரம் பின்னாடி இருக்கு. கண்டினியூட்டி தான் இருக்கு. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, கண்டினியூட்டி தான் இருக்கு. ரைட், வருஷம் எங்க? சரி, கடை இருக்கு. ஹெட்டிங் அதிகமா தொடர் இயக்க சமன்பாடு, தொடர் இயக்க சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. சார் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்ன சொல்லுது? நான் ஒன்றும் இல்லை, ஒரு பைப் எடுத்துக்கங்க. ஒரு பைப்போட ஏரியா A1 இந்த இடத்துல குட்டியா இருக்கு, இந்த ஏரியா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வழியா ஸ்பீடா ஒரு வாட்டர் வருது, அது ஸ்பீடு v1. இடத்துல ஸ்பீடுக்கான வால்யூம் இல்லை, வேகம், ஸ்பீடு. இந்த பக்கம் வரக்கூடிய ஸ்பீடு v2, இதுவும் ஸ்பீடு தான். நல்லா பாருங்க, இந்த ஏரியாவில் என்ன ஸ்பீடு வருதோ அது இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடு இருக்கும். ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். மல்டிபிளிகேஷன் பண்ணலாம், அதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. அப்ப டேரக்டா போயிடலாமா? a1 into v1 which is equal to a2 into v2. ஏவிங்கிறது கான்ஸ்டன்ட், அதுக்கு அர்த்தம் அதோட வேல்யூ எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள் a1 v1 which is equal to a2 v2 which is equal to a3 v சரி a2 v2 which is equal to a3 v3 which is equal to a4 v4 அப்படி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சரி, இது எப்படி சொல்றாங்கன்னா, மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த இடத்துல என்டர் ஆகுதுல, என்டரிங், இந்த இடத்துல எவ்வளவு மாஸ் ஃப்ளூயிட் என்டர் ஆகுதோ அந்த மாஸ் வந்து வெளியே வந்துடும். அதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். அது ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தேவை சம்மு தான். சரி, இதுல வென்ச்சுரி மீட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது பெர்னோலி தியரத்தை பேஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு நீட்ல ஒரு கொஸ்டினாகவும் கேட்டிருந்தாங்க. பட் அது இப்போ நமக்கு டெலிட்டட் போர்ஷன், அதனால நம்ம அதை நடத்த போதில்லை. அதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வால்யூம் ஆஃப் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஹெட்டிங் எழுதிங்க. அது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓட்ட வீத கன அளவு, வால்யூம் ஆஃப் ரேட் ஆஃப் ஃப்ளோ, வேகமா போகுது பாத்தீங்களா எவ்வளவு ரேட், ஆனால் அதுக்கு கியூன்னு சொல்லுவோம். ஒண்ணு இல்ல, பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு வால்யூம் வாட்டர் வெளியே வருதோ அது கியூ. ஏன் சார் அப்படின்னா, நீங்க இந்த இப்ப இது வந்து நார்மலா நம்ம பாக்குற டாபிக், பட் இதெல்லாம் வந்து நியூஸ்ல அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இந்த டேம்ல இருந்து இவ்வளோ வால்யூம் வாட்டர் வந்து வெளியே வருது, இவ்வளவு வால்யூம் வாட்டர் வந்து அனுப்புறாங்க, லட்சக்கணக்கில் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் மெஷர்மெண்ட். அவ்வளவு பெரிய ஒரு டேமுக்கு அதுதான் நமக்கு ரியல் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப we need a measurement of the point. இது வந்து ஈஸியா நம்ம பார்த்துட்டோம் சின்ன ஃபார்முலாவா. பட் ஒரு பெரிய பெரிய டேம்,
அந்த டேம்ல இருந்து வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கும் ஒரு கொள்கலன் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா. அப்ப அது அந்த அளவுக்கு அது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு வரப்போ இந்த ஈக்குவேஷன்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் இப்ப வாட்டர் ஃப்ளோவே நம்ம காவிரியில இருந்து இங்க மேட்டூருக்கு வந்து தண்ணி வருது. அப்ப அது போகணும்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க காவிரியில இருந்து இவ்வளவு தண்ணி எடுத்து விடுறோம், அது மேட்டூருக்கு எப்ப வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன வெயிட் பண்ணியா பார்க்க முடியும்? இல்ல, நீங்க இவ்வளவு வாட்டரை இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோல அனுப்பிட்டு இருக்கீங்க, சோ தட் அது இந்த டைம்ல இங்க வந்துரும். அப்ப அந்த டைம்ல செக் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே அவங்க அமிச்ச வாட்டர் இங்க இருக்கு. ஏன்னா உட்காந்து செக் பண்ண முடியும், பக்கத்துல இருந்து மெஷர் பண்ணுங்க, கண்ணிலே பார்க்க முடியும் எவ்வளவு தண்ணி வெளியே வருதுன்ட்டு? முடியாது இல்லையா? அங்க அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணி அந்த டைம்ல இங்க வந்துருச்சு அப்படின்னாலே கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப அவ்வளவு பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னா இது ஒரு மதர் ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணிக்க, Q which is equal to dV divided by dt. சரி, இப்போ ஒரு சம் பார்க்கலாம். இது மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா உங்களுக்கு இது இயர் கொஸ்டின். பார்ப்பேன் என்னன்ட்டு. Listen. A incompressible liquid flowing through the horizontal pipe as shown in the figure, the value of V is 8 mm/s ஏங்கிற ஏரியாவில் என்டர் ஆகுது. இது ஸ்பிளிட் ஆகி 0.8 ஏரியாவில் இந்த பக்கம் போகுது, அப்போ 6 m/s. இன்னொன்று 3 டைம் ஏரியாவில் ஏறுது, அப்போ விங்கிற ஸ்பீடு, அதோட வேல்யூ என்ன? கணக்கு நமக்கு தெரிஞ்சு மாஸ் எவ்வளவு என்டர் ஆகுதோ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மாஸ்க்கு அது ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இது M1 வச்சா, இது M2 வச்சா, இது M3 வச்சா, M1 which is equal to M2 plus M3 split ஆகுது. அப்ப அதுக்கு ஃபார்முலா A1 V1 which is equal to A2 V2 plus A3 V3. A1 கொஸ்டின் பேப்பர்ல வெறும் A, V1 8, A2 which is equal to 0.8 time A, V3 6, A3 3 time A, V3 கண்டுபிடிக்கணும். A cancel. இங்க 8 which is equal to 0.8 into 6 plus 3 time V3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க என்ன இருக்கு, இது வந்து 4.8, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 3V3. ஸோ இது மைனஸ் வந்துச்சுன்னா 8 minus 4.8 into 3 time V3. சரி ரைட்டு, இது மைனஸ் பண்றப்ப நமக்கு என்ன வருது, 3.2 which is equal to 3V3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 0 6 ஆன்சர் இருக்கா? கேன்சர் என்ன? அதேதான். ஓகே தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்களா? ஆமா, ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கான். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 1.1 which is equal to V3. அது 5 விட அதிகமா இருக்கு, இது ஒரு 1 ஆட் பண்ணா 1.1 m/s. ஓகே தானே? போட்டுக்க முடியும் தானே இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா? ஸோ மாஸ் ஆஃப் என்டரிங் which is equal to மாஸ் ஆஃப் எக்ஸிஸ்ட். இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? அதே கான்செப்ட் சேம் A1 V1 which is equal to A2 V2. சரி, ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, கொஸ்டின் படிச்சு பார்த்து நான் சொல்றேன், நீங்க போட்டுக்கோங்க. A cylinder of tubes of spray pump of radius R. ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கு தண்ணியை வெளியே அனுப்புறதுக்கு, இதோட ரேடியஸ் R. One end of the which has n fine holes and each of radius R. ஓகே கண்ணா கவனிங்க, ஒரு பர்டிகுலர் சிலிண்டரோட ஒரு பக்கம் R ரேடியஸ், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நிறைய ஹோல்ஸ் இருக்கு, அந்த ஹோல்ஸோட ரேடியஸ் ஸ்மால் R, ஆனா n டைம் ஹோல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா இருக்கு. If speed of liquids of the tube, speed of ejection through the hole is, இங்க எவ்வளவு வாட்டர் என்டர் ஆகுதோ அந்த அளவுக்கு வாட்டர் வெளியே போகும். அப்ப இது A1 V1 தான் which is equal to A2 V2 தான், அது தப்பு ஒண்ணு இல்லை. ஆனா கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல A2 V3 இருக்குல்ல, இங்க நிறைய ஹோல்ஸ் இருக்கு, அதனால இன்டூ n போட்டுக்கணும், அவ்வளவுதான், சம் முடிஞ்சு. இது நீங்க போட்டுக்குவீங்க, கவனிங்க. A1 V1 which is equal to A2 V2 into n. சார் இப்போ n-ஆவே இருக்கட்டும், V2 V2-ஆவே இருக்கட்டும். ஏரியா கவனிங்க, இது வந்து ஒரு சர்க்கிள் ஏரியா, அப்போ பை ஆர் ஸ்கொயர், அப்போ ஏரியா இடத்துல பை ஆர் ஸ்கொயர். இது ஆப்போசிட் எண்ட்ல வந்து குட்டி குட்டியா இன்ஃபைனைட் ஹோல்ஸ் வருது, ஆனா அதோட ரேடியஸ் ஸ்மாலர் ஆர், அப்போ ஸ்மாலர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயர் கேன்சல். நமக்கு V2 மட்டும் வேணும், இதுல டிவிஷன்ல கொண்டு வந்த ஆன்சர். ஓகே தானே? போட்டுருவீங்க தானே? ரைட்.
பெர்னோலி தியரம். நான் சிம்பிளா சொல்ற பெர்னோலி தியரம்னா இதுவும் அதேதான். ஒரு இடத்துல வாட்டர் இந்த சைட்ல என்டர் ஆகக்கூடிய வாட்டர் இதோட ஹைட் h1 அப்படின்னா அது இன்னொரு சைட்ல எக்ஸிஸ்ட் ஆகுது, இதோட ஹைட் h2ன்னு சொல்லலாம். இதை ஹெட்னு சொல்லுவாங்க. இது உள்ள வரக்கூடிய ஹெட், இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகக்கூடிய ஹெட்னு சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ இதை பேஸ் பண்ணா நமக்கு என்னன்னா எந்த அளவுக்கு வாட்டர் உள்ள என்டர் ஆகுதோ அது ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி பிளஸ் வந்து இன்னொன்னு ப்ரெஷர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. 3 எனர்ஜி ஆட் பண்ணோம்னா இங்க வெளியே வரக்கூடிய அதே எனர்ஜிக்கு அது ஈக்குவல். பட் ஆனா ஃபார்முலாவா பாக்குறப்ப அது எப்படி பார்க்கணும் கணக்கவனிங்க. பி இந்த இடத்துல பினா வெறும் பி இல்லை, இட்ஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி, சாரி ப்ரெஷர் எனர்ஜி. நோட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் எனர்ஜி பிளஸ் ஆஃப் இன்டு ரோ வி ஸ்கொயர், இது கைனடிக் எனர்ஜி. இந்த இடத்துல இந்த ரோ ஜிஹெச் இது ப்ரெஷர், நம்ம ப்ரெஷர் இல்லை, இந்த ரோ ஜிஹெச் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அங்கே பி தான் ப்ரெஷர் எனர்ஜி. இப்போ நான் மூணுமே எனர்ஜி தான். அந்த 3 எனர்ஜி ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ அதுதான் இங்கே, இன்னொரு இடத்துல இருந்தாலும் அதே தான். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த 3 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூடும் இன்னொன்று குறையும். கைனடிக் எனர்ஜி கூடிச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையும், ப்ரெஷர் எனர்ஜி கூடிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆகி ஈக்குவல் வேல்யூவில் தான் டிராவல் பண்ணும். இதுதான் பெர்னோலி தியரம். இது நம்ம சம்முக்கு தேவைப்படும். பெர்னோலி தியரம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி மீட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பெரிய பெரிய டேம்ல இந்த வாட்டர் போறப்போ அந்த வாட்டர் ஃப்ளோவை சென்டர்ல ஒரு பைப் லைன் வச்சு கட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்ட்டு. செக் பண்ணலைன்னா என்ன ஆகும், நீங்க பாருங்க ஒரு பெரிய டேம் 1000 லேக்ஸ் கணக்குல லிட்டர் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையை வச்சோ இதை வச்செல்லாம் ப்ரெஷர் செக் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணா நடுவில் ஒரு பைப் லைன் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி அந்த ஒரு சாம்பிள் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்ப அந்த சாம்பிள் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த டேம்ல ஒரு ப்ரெஷர் குறைச்சு அனுப்புவாங்க. இது என்ன வண்டியை பிரேக் போட்டு நிக்கிறதுக்கு லிக்யூடு. ஸோ கரெக்டா ஹேண்டில் பண்ணா டேம் காலி இல்லையா, அதை உடைச்சிட்டு சைடில் வரக்கூடிய ஊர்லாம் காலி. ஸோ அப்போ ஈக்குவேஷன் பெர்ஃபெக்டா இருக்கு. நான் நிறைய இருக்கு அதுல சொல்றேன் எவ்வளவு பெரிய ஒரு மாஸ் ஒர்க் அப்படின்ட்டு. அது போலாமா? ரைட் தென். ஆனால் அடுத்தது விஸ்கஸ் ஃபோர்ஸ். என்ன சார் விஸ்கஸ் ஃபோர்ஸ்? அதுக்கு முன்னாடி சொல்றேன். இப்போ நம்ம ஏரியில எல்லாம் தண்ணி போயிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேல கூடிய ஒரு லேயர் தான் வேகமா போயிட்டு இருக்கும், அது கீழே கூட கொஞ்சம் ஸ்லோ, அது கீழே கூடிய ஸ்லோ. கடைசியா பாக்குறப்ப மேக்ஸிமம் வெலாசிட்டி 0. அங்க ஸ்பீடே இருக்கா தண்ணியில. அதனாலதான் அங்க மீன் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அங்கதான் அதிகமா பார்க்க முடியும். மேலதான் அதை அடிச்சுட்டு போயிடும். சரிங்க சார். அப்போ அங்க லேயர் ஆஃப் ஸ்பீட் பார்க்கலாம், ஒரு லேயர் நடுவில் ஒரு ஸ்பீட் பார்க்கலாம். சரி, அப்படி லேயரா பிரிச்சோம்னா இது ஒரு ஸ்பீட்ல போகும், இது ஒரு ஸ்பீட்ல இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கு ஆனா கவனிங்க, ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு அட்ராக்ஷன் இருக்கு, அதுதான் விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் ஃபீல் பண்ணலாம்னா, இப்ப நார்மலா பாகில் வீசி தமிழ்ல நார்மலா வந்து இந்த எண்ணெயில கை விடுங்க, தண்ணியில கை விடுங்க, நடுவில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுல ஒரு மாதிரி உங்க கை ஃப்ளோ ஆகும், இதுல ஒரு மாதிரி கை ஃப்ளோ ஆகும். அதுதான் விஸ்கஸ் வேல்யூ. சரிங்க சார். இந்த விஸ்கஸ் வேல்யூ எதை பொறுத்து சார் டிபெண்ட் ஆயிருக்கும் நான் கவனிங்க. இந்த டோட்டல் விஸ்கஸும் அந்த லேயர் உடைச்சிங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் அதை டிபெண்ட் ஆயிருக்கும். அடுத்தது அந்த ஸ்பீடு ஒரு டிஸ்டன்ஸுக்கு மாறும். இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த டிஸ்டன்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த டிஸ்டன்ஸ்ல கீழே இறங்க. அப்போ டிவி டிவைட் பை டிஎக்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா எஃப்இ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ இன்டு டிவி பை டிஎக்ஸ். இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்றதுக்கு மைனஸ் ஈட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஈட்டான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்ப ஈட்டா மட்டும் வேணும்னா இந்த பக்கம் இதுல டிவிஷன்ல கொண்டு வந்தோம்னா மைனஸ் எஃப்இ டிவைட் பை ஏ இன்டு டிவி டிவைட் பை டிஎக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சார் இதோட டைமென்ஷன் கண்டிப்பா நீட்ல கேட்பான். இதுக்கு பேர் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி மேல கொடுத்திருப்பேன். இந்த இடத்துல டிவி பை டிஎக்ஸ்னா வெலாசிட்டி கிரேடியன்ட். அதுனா ஒரு லெவலுக்கு எப்படி மாறுது வெலாசிட்டி கிரேடியன்ட். வேற அவ்வளவுதான். இது ஏரியா ஏ. வேற அவ்வளவுதான். கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. ஈட்டானா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி
இதோட டைமென்ஷன் ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும், நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் இன்டூ மீட்டர் டிவைட் பை செகண்ட் ஸ்கொயர். ஏரியாக்கு என்னன்னு தெரியும், வெலாசிட்டிக்கு என்னன்னு தெரியும், டிஸ்டன்ஸ்க்கு என்னன்னு தெரியும். போட்டு ஆன்சர் போடுங்க, ஹோம்ஒர்க்கா போடுங்க இதோட டைமென்ஷன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நீங்க போட்டுருவீங்க. ஆனால் அதோட டைமென்ஷன் ஃபார்முலா பின்னாடியும் கொடுத்துருக்கேன், போட்டு பாருங்க, அதுதான் நல்லது. புக்கை பார்க்காதீங்க. ஆனால் அடுத்தது ஸ்டாக்ஸ் லா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கறது வாய்ப்பு இது வச்சு சம்ம இருக்கு, பட் இது என்னன்னு சொல்றேன். ஸ்டாக்ஸ்ல ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 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 கனாலிசம், இப்போ ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கலாம். கிணறுக்கு பக்கத்துல இங்க நீங்க நிக்கிறீங்க. இந்த கிணத்துக்குள்ள ஒரு ஸ்டோனை ஒன்று போடுறீங்க. அந்த கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எப்படி இறங்கும், என்ன ஃபோர்ஸோட போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கனாலிசம், இப்ப அந்த ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கப்போ எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே இழுத்துட்டு போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு இழுத்துட்டு போகும் சார், இந்த ரேடியஸ் பெருசா இருந்துச்சுன்னா, விச் மீன் பெரிய கல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமா இழுத்துட்டு போகும். சரிங்க சார். நீங்க ரொம்ப வேகமா தண்ணிக்குள்ள விட்டுருந்தீங்கன்னா அது ரொம்ப வேகமா கீழே இழுத்துட்டு போகும். அப்ப F is directly proportional to R into V. இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்றதுக்கு 6πங்கிற வேல்யூவை சயின்டிஸ்ட் கொடுத்திருப்பாரு ஸ்டோக். அதனால வந்து பாத்தீங்கன்னா F equal to 6π இன்னொரு ஈட்டா வேல்யூ வரும். ஏன் சார் ஈட்டாவை டிபெண்ட் பண்ணிருக்கு? நான் சொன்னேன், ஈட்டாங்கிறது ஒரு லிக்விடோட கோஎஃபிஷியன்ட், அது எவ்வளவு அந்த லேயரோட ஸ்பீடு டிஃபைன் பண்ணக்கூடியது. அப்போ அதையும் ப்ரொபோஷனல் தான். அப்ப அதுக்கும் ப்ரொபோஷனல் போட்டா 6π வேல்யூ போட்டோம்னா எக்ஸாக்ட் ஸ்டோக்ஸ் லாவோட ஃபார்முலா F equal to 6π R into ஈட்டா V. ஈட்டா மீன் ஸ்பீட் கீழே கொடுத்துருக்கேன், ஒன்று கொடுத்துருக்கேன். F drag force கீழே எடுத்துட்டு போகுது. பை இட்ஸ் பை வேல்யூ 3.14 at 22/7. R அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், ஈட்டா அப்படிங்கிறது ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி, V அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர், அந்த ஸ்பியர் வந்து எவ்வளவு ஸ்பீடா கீழே போகுது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டோக்ஸ் லா. அடுத்து ஃபார்முலா முடியாது, ஏன் இதெல்லாம் பிடிஎஃப். கேள்வி கவனிங்க. Season 11 recent time question. A velocity of small ball of mass m, ஒரு ball இருக்கு, அதோட mass capital M, density small letter d, when dropped in the container filled with glycerin, ஒரு container full glycerin இருக்கு, becomes constant after some time. உள்ள விழுந்த உடனே அதோட ஸ்பீடு உள்ள போயிட்டே இருக்கு, ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அதோட ஸ்பீடு வேல்யூ மாறல, அப்படியே கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கு. If density of glycerin is d/2, இது கொஸ்டின் பேப்பர்ல இதோட வேல்யூ d/2 கொடுத்துட்டான். Then viscous force acting on the ball, அதுக்கு மேல எவ்வளவு விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்கறான். காரணம் நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் டக்குன்னு போடுங்க. பாலை கீழே யார் இழுக்கிறாங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல கீழே யார் இழுக்கிறாங்க, ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா கீழே யாரும் இழுக்கல, அது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா ஆக்சலரேஷன் a equal to 0, அது பிரச்சனை இல்லை. அப்ப a equal to 0 அதை விட்டுருங்க. கீழே யார் இழுக்கிறாங்க, பூமி. மேல வந்து யாரு தடுப்பாங்க, ஒண்ணு விஸ்கஸ் ஃபோர்ஸ். விஸ்கஸ் ஃபோர்ஸ்னா என்ன, கீழே வர 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 அதான் லிக்விட் வந்து அலோவ் பண்ணாது, இல்ல லிக்விட் அலோவ் பண்ணாது, மேலதான் ஃப்ளோ இருக்கும், கீழே போக போக அலோவ் பண்ணாது, அதனால அது மேல தள்ளும். அதே மாதிரி பவுயன்சி ஃபோர்ஸ், அதுவும் மேல தள்ளும். மேல ரெண்டு கூடிய ஃபோர்ஸ் ஆட் பண்ணினா கீழே கூடிய ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல், ஆக்சலரேஷன் a equal to 0ங்கிறப்போ அப்ப ஈக்குவேஷன் போட்டேன். நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் மட்டும் தான் கேட்கறான், அப்ப அதை மட்டும் பார்த்துலாம். அப்போ இந்த இந்த FB அந்த பக்கம் மைனஸ்ல கொண்டு போகலாம், FG மைனஸ் FB, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க போட்டுவீங்களா, ஆக்சலரேஷன் டியூ டு தி கிராவிட்டிக்கு ஃபார்முலா mg, பவுயன்சி ஃபோர்ஸ்க்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன் rho vg. இந்த இடத்துல அந்த பாலோட பவுயன்சி ஃபோர்ஸ் யார் கிரியேட் பண்றா, கிளிசரின். அப்ப கிளிசரினோட டென்சிட்டி d/2, கிளிசரினோட வால்யூம் v, ஜியோட வேல்யூ g போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, இதுக்கப்புறம் சார்டிஃபை தான் நீங்க பண்ணிக்கங்க, ஓகேங்களா. இதுல நான் எதுவும் சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை.
இந்த இடத்துல டென்சிட்டி இன்டு வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ். ஸோ இதுவும் மாஸ் இதுவும் மாஸ். அப்போ கிராஸ் மல்டிபிளேஷன் பண்ணோம்னா mg டிவைட் பை 2. இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர்ல அந்த பாலோட மாஸ் கேபிட்டல் எம்னு கொடுத்துருந்தான். ஸோ அதனால கேபிட்டல் எம் இன்டு ஜி டிவைட் பை 2. ஸோ இதுதான் அந்த கேபிட்டல் எம்ங்கிற மாஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய விஸ்கஸ் ஃபோர்ஸ். கிளியரா? நமக்கு இதுதான் குழம்பும், இது எல்லாமே ஈஸி. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சார் ஃபார்முலாஸ் எதுவும் அப்ளை பண்ணலையா? அப்ளை பண்ண தேவையில்லை, இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கிற அவசியம் வரல. ஸோ தட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஜஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நமக்கு ஆன்சர் வருது, அதனால ஃப்ரீ பாடி டயக்ராம்ல போட்டாச்சு. தமிழ் எங்க இருக்கு அவ படிச்சு பாருங்க. சரி ரைட், கணக்காவனிங்க இதை மட்டும் முடிச்சு லஞ்ச் விட்டுறேன். சரி, டெர்மினல் வெலாசிட்டி மட்டும்தான் இருக்கு. buoyancy அப்ளிகேஷன் அவ்வளோதான். சர்ஃபேஸ் எனர்ஜி, சர்ஃபேஸ் டென்ஷன், அவ்வளோ. அதெல்லாம் அடுத்த டாபிக். இதெல்லாம் சர்ஃபேஸ் எனர்ஜி, நெக்ஸ்ட் டாபிக் இது. சரி ரைட், இது வரைக்கும் இருக்கட்டும். லஞ்ச் போயிட்டு வந்துருங்க. ஈவினிங் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ளூயிட் சாலிட் மெக்கானிசம் ஆரம்பிச்சிடலாம். யங் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸ் போயிடலாம். ஸோ ஈவினிங் பிரேக் அப்புறம் ஆஃப்டர்நூன் பயோமாலிகுலர் முடிச்சு விட்ருவோம். சரி ரைட்டு, சாப்பிட்டு வந்துருங்க. டைம் என்ன? 1 o'clock, 1:45 வந்துருங்க. 45 minutes பிரேக்.